ஸோ இந்த வருஷம் வந்து த வேர்ல்ட் அஹெட் 2026 அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் குட் இட் பி? ஸோ த எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைட் geopolitical drift, opportunities for China after Gaza, outlook for Middle East, beyond Ukraine, the global economy is a crisis brewing, special values, political foothold, weight loss, drugs, the next generation. ஓகே, ஸோ இங்கே இதில் நான் பார்க்கும்போது ஸோ 2026க்கு தே ஆல்ரெடி ஹாவ் அ பிளான். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லா வாட்டியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட் எவர் தே ஆர் கோயிங் டு டூ, லைக் இந்த வருஷத்தில் என்னென்ன நடக்கலாம் அப்படின்றத இந்த எக்கனாமிக்ஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இது பார்க்கலாங்க, த வேர்ல்டு ஆஃப் பண்ணியாமா, த வேர்ல்ட் அஹெட் 2019 நடந்துச்சு கவர். எக்கனாமிஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஸோ இது வந்து 2025. இதில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள் 2026க்கு சில ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸில் கேக் இருக்குது. கேக் வந்து நம்ம பார்த்தோம்னா எப்போல்லாம் நம்ம கேக் கட் பண்ணுவோம், மேபி இந்த நியூ இயரு, பண்டிகைங்க, பர்த்டேஸு, ஸோ பர்த் ஆஃப் சம்திங் நியூ. ஸோ நியூ இயர், ஓகே, இந்த நியூ இயரில் என்ன பண்ணாங்க அவங்க, ஃபஸ்ட் பாருங்கள் ஒரு மனுஷனுடைய கை அரெஸ்ட் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா பின்னாடி வந்து யூஎஸ் உடைய ஃப்ளாக் இருக்குது. ஸோ யூஎஸ் வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு வீக்லேயே என்ன பண்ணாங்க, வெனிசுலன் ப்ரைம் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஃப்ரம் தேர் அரோஸ் ஆல் த வார்ஸ். ஓகே, இப்போது ஸ்லோவாக எல்லா இடத்துலையும் வார் ஸ்டார்ட் ஆகின்னு இருக்குது. ஸோ தட் மே லீட் டு தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நிறைய பேர் அதை ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் இங்கே அங்கங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேங்கரு, அப்புறம் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன ராக்கெட்ஸு, இங்கே ஒரு டேங்கரு குட்டி, இங்கே ஒரு டேங்கர், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் டேங்கர், இது மிசைல் ஏதோ பெரிய கன் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 2026 could be the war zone, most of the war zone. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்கர் காக அட்டாக் பண்ணுது அப்படின்ட்டு தான் வெனிசுலன் ப்ரைம் மினிஸ்டரை அதுக்கு தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, பின்ன புட்டின் அண்டு ஷி ஜின்பிங், சைனாவுடைய ப்ரைம் மினிஸ்டர், இவங்க 3 பேர் இந்த சைடு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா யார், ட்ரம்ப், மோடி அண்டு ஜெலன்ஸ்கி, பின்ன இந்த பொண்ணு இருக்காங்க பார்த்துடலாம், ஒரே நிமிஷம். Who is the lady in the red dress with blonde hair? I mean political leader அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜஸ்க்கு போகலாம். பார்த்தீங்கன்னா someone like this.
வாட்ஸ் கேரோலின் லியாவிட். ஸோ இந்த லாங் ஹேர் இருக்கிறதுனால மேபி இந்த லேடி தான் இருக்கும்ன்ட்டு நான் யோசிக்கிறேன். சம்மன் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் ஒரே டீம் அப் ஆகி ஏதோ பண்ணுற போல் இருக்குது, ஆர் பிரிஞ்சு ஏதோ பண்ணுற போல் இருக்குது. ஸோ ட்ரம்ப் பார்த்திங்கன்னா இங்கே காமிச்சிருக்காங்க, எங்கே பார்த்தாலும் நான் தான் பீஸ் கொடுத்த காசாது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வார் இல்லைன்னு சொல்லி வாரை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கிறாரு. திஸ் இயர் மோடி வில் ப்ளே அ மேஜர் ரோல் இயர் பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து அந்த இந்த எக்கனாமிக்ஸ் இதில் வந்து மோடி இது எதுவுமே இது இல்லை. இந்த இயர் வந்து மோடி வந்து அமெரிக்கா பின்னாடி போகிறாருன்னா இந்த வாட்டி இந்த கட்சி மாதிரி யூஎஸ் கிட்டே போயிட்டுருக்கிறாரா, அந்த கேங்கோடு சேர போகிறாரா அப்படின்ற ஒரு இது. ஆனால் ஜெலின்ஸ்கி மட்டும் ஒரு கார்னர் ஆகிட்டு இருக்கிறார், அவர் யார் கூடவும் இல்லாத மாதிரி தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த வருஷத்தில் வந்து நிறைய வந்து என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரு பிரெயின் இருக்குது. இந்த பிரெயினை வந்து எங்கள் வீடியோ கேம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எலான் மஸ்க் வந்து ஆல்ரெடி என்ன பிளான் பண்ண இந்த நியூரோ லிங்க் ஒன்று பிளான் பண்ணியிருக்கார் இல்லையா, பார்த்துக்கலாம் இருங்க. அது கூட ஈலான் மஸ்க்ஸ் நியூரோ லிங்க் சிப். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா Elon Musk Neuralink develops brain-computer interfaces featuring coin-sized implant with ultra-fine threads that connect to the brain to read and stimulate the neural signals, allowing paralyzed individuals அப்படின்ட்டு போட்டிருக்காரு. பட் இதெல்லாமே இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட்டுக்கு ஒரு முன்கருத்தாக ஏதாகிலும் செய்யப்படலாம். ஓகேவா? திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன் mind reading chip in his brain. That patient got Neuralink brain chip implant அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்க்கும்போது மேபி திஸ் 2026 இது அநேகமாக ஜாஸ்தியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன மெடிசின்ஸ், குட்டி குட்டி மெடிசின்ஸு, லார்ஜ் ஷீட்ஸ் ஆஃப் மெடிசின்ஸு அங்கங்கே செதறி கிடக்கிறத பார்க்குறோம். ப்ளஸ் இன்ஜெக்ஷன்ஸு, இந்த பக்கம் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ த குளோபே மெடிசனில் தான் ஃபில் ஆகிருக்கீங்க. ஸோ மேபி நம்ம இங்கே பார்த்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா, இன்றைக்கி ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் பார்த்தோம்னா எல்லாருமே வெயிட் ரிடக்ஷனில் இறங்கிட்டு இருக்கிறாங்க, டயட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் மஸ்ட் பி சம்திங் ரிலேட்டட் டு த என்ன சொல்கிறது வெயிட் லாஸ் ட்ரக்ஸ். ஓகேவா? த ஹோல் globe is covered with medicines அப்படின்னா there will be or there should be something related like medicine related to weight loss அந்த மாதிரி. அப்புறம் இந்த இயர் வந்து நம்ம பார்த்தோம்னா மெயினாக இன்னொரு திங் இருக்குது. என்னென்னா இங்கே ஒரு ரோபோட் டாகு, அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு ரோபோட் டாக், அப்புறம் இங்கே ஒரு ரோபோட் டாக், இங்கே ஒரு ரோபோட்டு, ஸோ இங்கே ஒரு ரோபோட்டு. ஸோ இந்த வருஷத்தில் மேபி நிறைய ரொபோட்டிக் ஹியூமனாய்டு ரோபோட்ஸுடைய க்ரியேஷன்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் நிறைய இருக்கலான்ட்டு நினைக்கிறேன். அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஐஸ் மெல்ட்டிங், இங்கே ஐஸ் மெல்ட் ஆகுது, இங்கே ஐஸ் மெல்ட் ஆகுது காமிச்சிருக்காங்க. பின்ன இங்கே கப்பலில் வந்து தண்ணியில் இதாகிறது காமிச்சிருக்காங்க. அங்கங்கே தண்ணி சின்ன சின்ன ஷீட்ஸ் ஆஃப் வாட்டர் மாதிரி தெரியுது இல்லையா, இது எல்லாமே என்ன நினைக்கிறேன் ஐஸ் மெல்ட்டிங். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் when the ஐஸ் மெல்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் மே காஸ் லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இந்த வாட்டி 2026 வெதரில் பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ப்ளஸ் தே ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் ஃப்ளட்ஸு, அப்புறம் என்னது ஹேபிட்டட் லாஸு, அனிமலுடைய டெரிட்டரிங்கெல்லாம் லாஸ் ஆகிறது எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இங்கே டாலர் இருக்குது. டாலரும் இந்த வருஷத்தில் க்ராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறமா வேக்சின் எதுனா ஒரு என்ன சொல்கிறது மேபி தேர் வில் பி எ சேஞ்ச் இன் வேக்சின்ஸ். அப்புறம்
அங்கங்கே சின்ன சின்ன ட்ரோன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ தேர் கேன் பி சம் ட்ரோன் அட்டாக்ஸ். அதே மாதிரி இந்த மாதிரி ஆல் தீஸ் ஆர் ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன். நம்ம போன வருஷத்தில் நம்ம பார்த்தா கூட தீஸ் ஆர் ஆல் லைக் மெயினாக போன வருஷத்தில் கூட இந்த மாதிரி வார்ஸு அது இது மட்டும்தான் இதாக இருந்துச்சு. எங்கே பார்த்து இது அதோட போன வருஷத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த வருஷத்தில் போன வருஷத்தில் அதுக்கு போன வருஷம் வந்து ட்ரம்ப்பு பிரசிடெண்ட்டாக இருந்து வேக்சின்னு அப்புறம் இவங்க எலெக்ஷனில் ஒரு இது. ஸோ இந்த வருஷமும் நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல 2026 பாருங்க, இங்கே ஒரு மேன் இருக்கார். இவர் வந்து ஹீ இஸ் காஸ்டிங் இஸ் இது பேலட்ஸ் அந்த எலெக்ஷன் பாக்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த எலெக்ஷன் பாக்ஸ் உள்ள இது போடுறதுக்கு போனால் அதில் வீண்டும் இருக்குது. ஸோ மேபி தேர் ஓன்ட் பி எனி மோர் எலெக்ஷன்ஸா இல்லை எலெக்ஷன்ஸே இல்லையா, இல்லை மேபி நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்கிற அதை புதுசாக எதனா எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்றது தெரில. அண்ட் ஹியர் வி ஹாவ் திஸ் கிளாஸ் வைன் கிளாஸ் மாதிரி இருக்குது. அதில் பிளட்டு இதாகிற மாதிரி ஒரு 2 இடத்துல இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இட். பட் இந்த சின்ன சின்ன லீவ்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தேர் ஆர் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம் வெதர் திஸ் டைம். வெதர் சேஞ்சஸ் இருக்கலாம். இது பாருங்கள், இது ஒரு பெரிய சேட்டலைட். இது இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குதுன்னு எனக்கு தெரில. அண்ட் தே ஹாவ் டோல்ட் சம் இது என்னது லொக்கேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க இந்த சைடும் குளோபலி தட் விச் ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் இங்கே பார்த்தோம்னா இந்த பாக்ஸர்ஸ் இருக்காங்க. இந்த பாக்ஸர்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து இங்கே பாருங்கள் அந்த ஸ்பியர் த்ரோயிங் கேமு, ஸ்கீயிங்கு, அப்புறம் ஃபுட்பாலு. ஸோ மேபி தேர் மைட் பி சம் சேஞ்சஸ் லைக் சம்டைம்ஸ் வந்து என்னது இது பாக்ஸர்ஸ் யாருன்னா சாக போகிறாங்களா என்ன தெரியல, இல்லை ஃபுட்பால் பிளேயர்ஸில் யாருக்காச்சும் எதுனா ஆகுதா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் மே ஆர் மே நாட் ஹேப்பன், பட் தே ஹாவ் ஆல்ரெடி ப்ரெடிக்டட். தீஸ் ஆர் த பிளான்ஸ் தே ஹாவ். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்றது பார்த்தா வேர்ல்டு வைடாக ஏசப்பா சொன்னது போல் தேர் வில் பி வார்ஸ், ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு சொன்னது போல் தேர் ஆல் பர்த் பேங்க்ஸ் அப்படின்ற ஆண்டு சொல்கிறார். ஸோ தீஸ் ஆர் நாட் தி எண்ட், தீஸ் ஆர் ஜஸ்ட் த பிகினிங். ஸோ வாட் வி ஷுட் டூ, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைமையை நம்ம தயவு செய்து சரியாக நம்ம புரிந்து கொண்டு நம்ம ஓடணும். ஓகேவா? பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு இது பாங்க, இங்கே பார்த்தோம்னா லோத்துடைய பாருங்கள், லோத்து பின்ன இங்கே பார்க்கும்போது லோத்து அவருடைய மனைவி அவங்க மகள்ங்க 2 பேரும் வராங்க. ஸோ ஹவு வி ஸ்டார்டட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ் த ரேஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். கர்த்தருக்குள்ளாக நம்ம எப்படியாச்சும் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்ததுனால we have started the journey. அந்த ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் தான் நம்மளுடைய எண்டும் இருக்கணும். ஸோ இன் பிட்வீன் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஆர் டிஸ்ட்ராக்டிங் அஸ். அன்றைக்கு லோத்தின் மனைவி எப்படி திரும்பி பார்த்தோம், அனலைஸ் வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆர் டேர்னிங் பேக். இதெல்லாம் உன்னை திரும்பி பார்க்க வைக்குது. மேபி அ ஸ்மால் ரீல்ஸ் இன்க்ளூடிங் மீ நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு காரியம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுதா, ஏதோ நம்மளை ஒரு இது ஆண்டவர்கிட்ட பிரிக்குதா. ஆண்டவர் எதுக்காக லோத்தை அவங்க மனைவியும் கொண்டு போக வச்சாரு? God had a plan for all of them, but how they utilized it, how they surrendered to the plan of God, how well they were obedient to the plan of God is more important than the calling. அழைப்பு ஒரு பக்கம் இருந்தால் கூட how far you be obedient, நீ எவ்வளோ தூரத்துக்கு ஒபீடியண்ட்டாக இருக்க, நீ எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற, this is very very important. ஸோ அன்றைக்கு லோத்தின் மனைவி பின்னாடி திரும்பி பார்த்தான்.
மேபி த நாய்ஸஸ், மேபி ஒரு க்யூரியாசிட்டி. என்ன பவுல் சொல்கிறாரு, நம்மளுடைய ஹார்ட் இஸ் ஸ்லிப்பரி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் ஸ்லிப் அட் எனி டைம். ஸோ we need to be careful. ஆண்டவர் நமக்கு எதற்காக அழைச்சாரோ அந்த அழைப்புக்காக நம்ம ஓடணும். அண்ட் சம்டைம்ஸ் என்ன தெரியுங்களா, இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ரன் வித் குரூப். சம்டைம்ஸ் நம்மளுடைய ஃபேமிலியே நம்மளுக்கு ஒரு தடையாக இருக்கலாம், நம்ம பிள்ளைங்கள நம்மளுக்கு ஒரு தடையாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வரிஸ் நம்மளுக்கு தடையாக இருக்கலாம், ஆர் நம்மளுடைய ஒரு சில கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், நம்மளுடைய மாம்சத்தின் காரியங்கள், கைண்ட் ஆஃப் சம் அடிக்ஷன்ஸ், ஆல் ஆஃப் திஸ் குட் பி என்ன சொல்கிறது, ஒரு தடையாக இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரன் அலோன். நீ தனியாக ஓடும் போது யூ மே ஃபேஸ் சம் ஆஃப் த டெம்டேஷன்ஸ் லைக் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. யூ ஹாவ் மல்டிபிள் வார்ஸ் விதின் யூ and it becomes harder when you run with 2 or 3. நீங்கள் லோத் பார்க்கும்போது மனைவி பிள்ளைகளோடு தான் ஓடுறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோர் டிஃபிகல்ட், it was more difficult for Lot to go with these 3 women. ஓகேவா, it was difficult, it is difficult. நம்ம பார்க்க போனால் it is difficult. So we are all running with families, we all have work, அது இது ப்ரெஷர் என்னென்னவோ இருக்குது. பட் நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், how well are we handling it is very very important. ஸோ இன்னொன்று நம்ம பார்க்கும்போது இங்கே பார்த்தோம்னா ஏசப்பா வந்து அவருடைய மினிஸ்ட்ரியில் அவர் வந்து இந்த உலகத்தில் ஊழியம் பண்ணும்போது, அவர் எவ்வளோ ஊழியம் பண்ணாலும், அவர் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும், he never stopped praying alone. அவர் தேவனாக இருந்து அவர் ப்ரேயர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் he still prayed. Why? Because he wanted to show us, without your connection with God you are nothing, you can't do anything. உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. யூ ஹாவ் டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறணும். உன்னுடைய சிலருக்கு வந்து கேங்காக சுற்றிட்டே இருக்கணும், அப்பப்போ சொந்தக்கார் வீட்டுக்கு போகணும், ஜாலியாக இருக்கணும். தீஸ் திங்ஸ் ஷுட் நாட் பிளைண்ட் யுவர் ஓன் ஐஸ். ஏசப்பா பாருங்க, எவ்வளோ தான் ஊழியம் பண்ணாலும் அவர் என்ன பண்ணியிருந்தாரா, சீஷர்கள் எல்லாரையும் அனுப்பிட்டு தனியாக என்ன பண்ணுவாராம், போயிட்டு ப்ரேயர் பண்ணுவாராம். ஸோ திஸ் இஸ் வாட் எவ்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் காட், every ministry of Jesus was successful one, because he went alone praying. He spent most of the time in praying. அவர் தம்முடைய சீஷர்கள் எல்லார்கிட்ட க்ளோஸாக இருந்தால் கூட சீஷர்கள் எல்லாம் அனுப்பி he disconnected people to connect himself with God. It's very very important. He disconnected with people who are loving towards him. அவரை நேசித்தவர்கள் எல்லாரையும் அவர் டிஸ்கனெக்ட் பண்ணி பிதாவாகிய தேவனோட ஒரு கனெக்ட் ஆனதுனால தான் அவருடைய ஊழியத்தில் எங்கேயுமே அவர் வந்து கீழே போகல, எப்போவுமே ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தார். தேர் வாஸ் நோ மூமெண்ட் இன் ஹிஸ் ஹிஸ்ட்ரி தட் ஹிஸ் மினிஸ்ட்ரி வாஸ் சம்வேர் இங்கே ஆயிடுச்சு. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இது இல்லாமல் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சார். அப்படின்றது காரணம் என்னென்னா, எவ்ரி டே ஹீ ப்ரேட். இஃப் அவர் லைஃப்ஸ் ஹாவ் டு ஹாவ் சச் சக்ஸஸ், ஹியர் காட் இஸ் என்கரேஜிங் அஸ். 2026 may bring so many trials, temptations. See, the world ஒன்று என்னென்னா, இன்னி வரப்போகிற நாட்கள் வந்து இட் கான்ட் பி வெரி ஸ்வீட்னு சொல்லவே முடியாது. வி ஆர் நாட் இன் 90s வேர்ல்டில் நம்ம பார்த்தோம்னா வி வர் ஃப்ரீ. எப்பயோ ஒரு வாட்டி ஒரு கொலை நடக்கும், எங்கேயோ ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல சாவாங்க. அந்த ஒரு நியூஸை நம்ம வந்து ஒரு மாதம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் தீஸ் ஆர் த டேஸ் வேர் வி ஆர் இன் எவ்ரி டே மர்டர்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஜஸ்ட் லைக் தட். கொலைங் ஆகட்டும், abortions and all of these things are happening just like that. But we are not supposed to get, இதெல்லாம் யோசித்து ஜெபிக்கணும் ஒழிய we should not get alarmed. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி டிப்ரெஷன் ஆகிறதுக்கு இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை இன்னுமாக ஆண்டவரே, why have you called me, what should I do, this should be our attitude. ஏசப்பா எப்படி அவரோடு பிதாவாகிய தேவனோட பேசிகிட்டு இருந்தார். சில வந்து we become blind for love of the people.
மனுஷர்களுடைய காரியங்களுக்கு அது இது இதில் we become blind. We have to come out of this trap of this love. இந்த உலகத்தின் பாசத்துக்கு நம்ம கொஞ்சம் அது வெளியில் வந்தால் தான் we can connect with God. So there will be many things, but still we need to pray. Our lives should always rely upon how well we spend our time with Jesus. அன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா யார் அது, மார்த்தா அண்ட் மேரி வித் ஜீசஸ். பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறா, மேரி வாஸ் சிட்டிங் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் while Martha was doing something in the kitchen. So today we are busy like Martha. See, unless and until we give up certain things, certain routine things, everyday பண்ணுற எல்லா ரொட்டீன் ஒர்க்கை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா we can never sit at the presence of Jesus. So this is very very important. We are busy with our own world. நம்மளுடைய ஓன் வேர்ல்டில் நம்ம பிஸியாக இருக்கிறோம். நம்மளுடைய பாருங்கள், ஏசப்பா அந்த இடத்துல நல்லா சொல்கிறாரு, மார்த்தாளே நீ பற்பல வேலையில் வந்து என்ன ஆகிட்டுருக்கிற, பிஸி ஆகிட்டுருக்க. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. சி வி ஆர் ஒர்க்கிங், நம்ம அநேக காரியங்களை செய்கிறோம். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹவு வெல் வி ஸ்பெண்ட் டைம் வித் காட். சி வி ஆர் புட் ஹியர் in this planet to show or to prove what God can do with us. அப்படின்னு பார்க்க போனால் how well we spend our time with Jesus. This is more important than how much you work. எவ்வளோ நீ வேலை பண்ண, எப்படி பண்ண. இப்போ வேலைலாம் பண்ணி பாருங்கள், யோசேப்பெல்லாம் ராஜாக்காக வேலை செஞ்சு அந்த இதவே திருப்பிட்டார், அந்த எகிப்தின் தலையெழுத்தே திருப்பினவர் தான். பட் ஸ்டில் he must have spent time with God, otherwise he could not do that. But that was not his idol. அவனுடைய அப்பா சாவறாருன்னு சொல்லும் போது கூட அவன் பிள்ளையை தூக்கிட்டு ஓடி வரான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு. அப்படின்னா his mindset was fully trusting on Jesus. So this year let us spend more of our time with Jesus. Let us not be like Martha, ஆல்ரெடி ஆக்குப்பைட் ஆகி உலகத்தில் நிறைய வேலைங்களை பண்ணின்னு ஏசப்பா விட்டு கொடுத்துட்றாத படிக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஞானத்தை தரட்டும். ஆமேன் ஆமேன்.